அனைவருக்கும் வணக்கம். விபரீத ராஜயோகத்தால் ஒரு மனிதன் பெரும் யோகத்தை எப்பொழுது அனுபவிக்க முடியும், இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே விபரீத ராஜயோகம்ன்றது நம்ம சேனல்லே பல வீடியோக்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டோம். அதுபோல் நம்ம அப்பாயின்மெண்ட்லுமே நிறைய பேர் இந்த விபரீத ராஜயோகங்கள் எப்பொழுது நிலையான பலனை தரும், அதாவது விபரீத ராஜயோகத்துல கிடைக்கக்கூடிய செல்வங்கள் எனக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்ற கேள்வி அதிகமா கேட்கிறாங்க. இது என்ன நம்மளுடைய ஜென்ரலான விஷயமே. விபரீத ராஜயோகம் என்பது மறைவு பாவங்கள்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த 3 அதிபதிகள்ல இருவரோ அல்லது மூவரோ தங்களுக்குள் வீடுகளை பரிமாறிக்கொள்வது அல்லது ஒன்றாக அமர்ந்து ஸ்தான பலத்தை பெறுவதுதான் விபரீத ராஜயோகம்ன்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில 6, 8, 12ஆம் அதிபதிகள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் வீட்டை பரிமாறிக்கொண்டு 2 கிரகமோ 3 கிரகமோ வலுப்பெற்றால் விபரீத ராஜயோகத்தை கொடுத்து விடுகிறார்கள். விபரீத ராஜயோகம் எப்படி செயல்படும்? ஒரு மனிதன் கடைநிலையில இருக்கிறார் அல்லது எந்த ஒரு பிசினஸ் எத்திக்ஸும் இல்ல, எந்த ஒரு தொழிலுமே பண்ணல, எந்த ஒரு வேலையுமே பண்ணல, அப்படிப்பட்ட மனிதனை கூட விபரீத ராஜயோகம் வரும்பொழுது பெரிய ஒரு உயரிய நிலையில கொண்டு போய் சேர்த்துரும். உயரிய நிலையில செல்வங்கள் பண்ணுவார். உயரிய நிலைகள்ல பண பொருளாதாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆனால் அந்த ஜாதகர் பெற்ற செல்வத்தை, தான் பெற்ற செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியாத நிலைகள் இருக்கும். அதுதான் அங்க பிரச்சனை. ஒரு மனிதன் இந்த பிறவியிலே நிறைய பணம் பண்றார், குறைஞ்சது ஒரு சாதாரணமா ஒரு 1000களையே பெரிதா நினைக்கக்கூடியவர் கோடிகள்ல பண்றாருன்னா அது மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். கோடிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவருக்கு ஒரு 2000 கோடி 3000 கோடி பணம் கிடைக்குது. ஆனா எல்லாம் கிடைக்குதே தவிர அந்த பணத்தினால் ஜாதகர் கண்டினியூ பண்ண முடியல. அந்த விபரீத ராஜயோகம் முடிந்ததுமே அந்த பணம் போயிடுது. நிறைய ஜாதகங்கள்ல பாக்குறோம், கண்கூடாக விபரீத ராஜயோகம் முடிந்ததுமே அந்த பணம் சென்று விடுகிறது, தன்னிலையும் இருக்கிறது இல்லை, பணத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியுது. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பணத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் தன் சேகரித்த செல்வ வளத்தை அடுத்த தலைமுறைக்கும். இந்த விபரீத ராஜயோகம் என்பது எப்படி செயல்படும்னா, ஒரு மனிதர் 10 ரூபாய் மதிப்புல இருக்கிறாருன்னா அந்த மனிதருக்கு விபரீத ராஜயோகம் செயல்படுதுன்னா 10ஐ 1000 மடங்காக்கி கொடுக்கும். அதாவது 10 ரூபா ஒரு நாளைக்கு பண்ற மனுஷனா 10,000 ரூபாய் பண்றதுக்கு கொண்டு செல்லும். 10,000 ரூபாய் பண்ற மனிதனை லட்சங்கள்ல பண்ண சொல்லும். லட்சங்கள்ல பண்ணக்கூடிய மனிதரை கோடியில் கொண்டு சேர்க்கும். இதுதான் விபரீத ராஜயோகம். ஆனால் நிலையாக கிடைப்பது 130% பேரால மட்டும்தான். இந்த விபரீத ராஜயோகம் கொடுப்பதை தானும் பெற்று தான் அனுபவித்த சுகங்களை, தான் சேர்த்த செல்வ வளங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும். ரொம்ப முக்கியமே அதுதான். மனித வாழ்க்கையில் தான் சேகரித்த செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுதான் உறுதியான பலனும் கூட. அந்த வகையில மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் தான் சேர்த்த செல்வங்களை எப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியும், எந்த கிரக தொடர்பு இருக்கணும்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா யோகம்ன்றது தனக்கு மட்டும் செயல்பட்டா அது திருப்தி இருக்காது. நிறைய பேரை பார்க்கலாம், தந்தையை பார்க்கலாம், தாயை பார்க்கலாம். நாங்க நல்ல காலகட்டமா வாழ்ந்தோம், கோடிகள்ல செல்வம் பண்ணோம். ஆனா இப்ப வயோதிக காலத்துல என் குழந்தைகளும் கஷ்டப்படுறார்கள். அவர்கள் இளமை காலத்துல நான் குழந்தையா இருக்கும்போது பெரும் செல்வந்தரா இருப்பேன், அதுல பயன் இல்லையே. குழந்தைகள் கண்முன்னே கஷ்டப்படுவதை பார்க்கும்பொழுது மனக்குமரலாக இருக்கும். அப்ப விபரீத ராஜயோகமா இருந்தாலும் சரி, எந்த ராஜயோகமா இருந்தாலும் அது நிலையா இருந்தா தான் மனிதனுக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கும். அந்த வகையில இந்த விபரீத ராஜயோகம் அனுபவிக்கக்கூடிய ஜாதகருக்கு நிலையான பொருள், நிலையான பெயர் எப்பொழுது கிடைக்கும்? மேஷத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னத்திற்கு விபரீத ராஜயோகங்களை யாரால கொடுக்க முடியும்னா, 6க்கு அதிபதியான புதன், 8க்கு அதிபதியான செவ்வாய், 12க்கு அதிபதியான குரு, இந்த மூவருடைய காம்பினேஷன் தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. இதில் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றோ, ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெற்றோ, அதாவது 3 கிரகங்களும் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றோ, அல்லது ஒரே வீட்டில் அமர்ந்து மூவரும் ஒரு வீட்டில் அமர்ந்து அந்த வீடு 6, 8, 12 இருந்தாலும் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுடும். இப்போ புதனோ செவ்வாயோ மற்றும் குரு, இந்த 3 கிரகங்கள்ல ஸ்தான பலம் கண்டிப்பா குருவுக்கோ செவ்வாய்க்கோ தான் இருக்கணும். இந்த குரு செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்தான பலத்தில் சூரியன் தொடர்பு ஏற்படணும். திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தினுடைய தொடர்பு ஏற்படணும். இயல்பாகவே குரு 9க்கு அதிபதி ஆகிறார். அப்ப குரு ஸ்தான பலம், செவ்வாய் ஸ்தான பலம், இதுல குரு செவ்வாய் காம்பினேஷன் வலுத்து இருக்கணும், புதன் தொடர்பு குறைந்து இருக்கணும். இந்நிலை இருந்துச்சுன்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்தை மேஷ லக்னத்திலேயோ கண்டிப்பாக பெரும் வெற்றிகளாக நீங்க அனுபவிச்சிட முடியும், பெரும் யோகங்கள்ல நீங்க அனுபவிச்சிட முடியுன்றத நம்ம உறுதிப்படுத்துறோம். இதை நேரடியா நீங்க இன்னொரு அமைவுகளை கூட பார்த்துடலாம். விருச்சக லக்னத்துல பிறந்ததுனால இப்படித்தான் வரும். இந்த 6, 8, 12 கான்செப்ட்ல விருச்சகத்திற்கும் இப்படித்தான் வரும். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார், 8ஆம் அதிபதி புதனாக வருவார், 12ஆம் அதிபதி குருவாக வருவார். விருச்சகமோ மேஷமோ உங்களுக்கு விபரீத ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய 3 கிரகம் புதனும் செவ்வாயும் குருவும். இதில் குரு ஸ்தான பலம் அல்லது செவ்வாய் ஸ்தான பலம் பெற்றுக்கும் புதன் குறைந்து பெற்றிருக்கணும். இந்த அமைவு உங்களுக்கு கண்டிப்பாக நிலையான சொத்துக்களை கொடுத்துரும். 9ஆம் அதிபதியின் தொடர்பு இருக்கிறதுனால நீங்கள் சேகரிக்கும் இந்த சொத்து நிலையான பணத்தை கொடுக்கும். இது எப்ப நல்ல பலனை கொடுக்கும்? குரு தசையோ செவ்வாய் தசையோ நடப்புல வரும்பொழுது.
நீங்கள் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய 6ஆம் அதிபதியமாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரனே வந்துருவார், 12ஆம் அதிபதியமாக செவ்வாய் வந்துருவார், 8ஆம் அதிபதியமாக குரு வந்துருவார். இதே நிகழ்வு தான் உங்களுக்கு நீங்க துலாத்துல பிறந்திருந்தாலும் ஏற்படும். ஆறுக்கு அதிபதியாக குரு வந்துருவார், 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுவதற்கு புதன் பகவானே வந்துருவார் துலாத்துல பிறந்திருந்தீங்கன்னா. அதுபோல 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை துலாத்திலே பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பெற்றுடுவார். இதுல 6, 8, 12 எப்பொழுதுமே லக்ன திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு இருக்கணும். லக்ன திரிகோணாதிபதியான விபரீத ராஜயோகம் நிகழக்கூடிய இடத்துல 5ஆம் இடத்தின் ஆதிபத்தியமான சனி பகவானோ 9ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமான புதன் பகவானோ இணைஞ்சிருக்கணும்ன்றதுதான் விதி. சனியோ புதனோ ஸ்தான பலம் பெற்று தொடர்பு ஏற்படணும் 6, 8, 12ஆம் இடங்களோட. அப்பதான் இந்த விபரீத ராஜயோகம் நல்ல முறையில வேலை செய்யும். நீங்க மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க அல்லது நீங்கள் பிறந்தது கன்னி, உங்களுடைய ஜாதகத்துல 12ஆம் ஆதிபத்தியம், மிதுனத்துல பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தினுடைய அமைவை சுக்கிரன் பெற்றுக் கொள்கிறார், 6ஆம் இடத்தின் அமைவை செவ்வாய் பெற்றுக் கொள்கிறார், 8ஆம் இடத்தினுடைய அமைவை சனி பகவான் பெற்றுக் கொள்கிறார். இந்த சனி செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த காம்பினேஷனோட திரிகோணாதிபதிகள் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஸ்தான பலத்தோடோ அல்லது சனி பகவான் ஸ்தான பலத்தோடோ இருந்து இந்த விபரீத ராஜயோகம் நிகழ்ந்தால் உங்கள் செல்வத்தை அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்த முடியும். கடகத்துல பிறந்திருக்கிறீங்க, கடகத்திற்கு 6க்கு அதிபதியாக சனி பகவான் வருவார். 8ஆம் ஆதிபத்தியத்தை வலுத்த நிலையில 8க்கு சனி பகவானை ஆதிபத்தியம் பெறுவார், 6க்கு குரு பகவானை ஆதிபத்தியம் பெறுவார். குரு சனி இந்த 2 கிரகங்களும் முக்கியம். அடுத்ததாக புதன். இந்த குருவோ சனியோ புதனோ இதில் மூவரில் ஸ்தான பலத்தை குரு பெற்று இந்த இணைவு நிகழ்ந்தால் கண்டிப்பா கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தும் செல்வம் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கடத்த முடியும். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியத்தை கொடுக்க போறது சனி பகவான், 8ற்கு ஆதிபத்தியம் கொடுக்க போறது குரு பகவான், 12ற்கு ஆதிபத்தியம் சந்திரன். இந்த விபரீத ராஜயோகம் நிகழக்கூடிய இடத்துல சந்திரனுக்கோ குருக்கோ ஸ்தான பலம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு யோகம், உங்களுக்கு வெற்றிகள் உண்டு, உங்களுக்கு யோக பலனை கொடுத்து விட்டு செல்வார். அந்த விபரீத ராஜயோகம் சேர்த்த செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கு பண்ண முடியும். தனுசுல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் ஆதிபத்தியம் சுக்கிரன் பெறுவார், 8ஆம் ஆதிபத்தியம் சந்திரன் பெறுவார், 12ஆம் ஆதிபத்தியம் செவ்வாய். ஸ்தான பலம் என்பது இந்த விபரீத ராஜயோகத்துல சந்திரனுக்கோ செவ்வாய்க்கோ ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா நீங்க அந்த திசையில சேர்க்கக்கூடிய செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக கடத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 6ஆம் இடம் புதன், 8ஆம் இடம் சூரியன், 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் குரு. இந்த காம்பினேஷன்ல 6ஆம் ஆதிபத்தியத்தை விட 6ஆம் ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய சந்திரனை விட அதாவது புதனை விட உங்களுக்கு குருவுடைய ஆதிபத்தியம் வலுத்து கிடைச்சா நல்லது. ஏன்னா 12க்கு அதிபதியாக வலுத்து கொடுக்கிறார் தனக்காரகன்றதுல முதல்ல குரு, அடுத்து புதனுக்கு ஸ்தான பலம் வேணும், சூரியனுக்கு ஸ்தான பலம் குறைஞ்சிருக்கணும். கும்பலக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா 6க்கு அதிபதி சந்திரன், 8க்கு அதிபதி புதன், 12க்கு அதிபதி சனி பகவான். சனி புதனுக்கு ஸ்தான பலம் இருக்கணும், சந்திரனுக்கு ஸ்தான பலம் இருக்கக்கூடாது. இந்நிலையில் இந்த விபரீத ராஜயோகம் நடந்தால் அந்த செல்வத்தை நீங்க பல தலைமுறைக்கு கடத்தக்கூடிய நிலை உண்டு. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 6ஆம் ஆதிபத்தியமாக சூரியன் வருகிறார், 12ஆம் ஆதிபத்தியமாக சனி பகவான் வருகிறார், 8ஆம் ஆதிபத்தியமாக சுக்கிர பகவான் வருகிறார். இதுல சுக்கிரன் சனியை தவிர சூரியனுக்கு ஸ்தான பலம் அதிகமா இருந்தா அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுத்தக்கூடிய பலனானது பல தலைமுறைக்கு நீங்க கடத்த முடியும். இந்த பதிவுல நாம் எந்த கிரகங்களுக்கு ஸ்தான பலம் அதிகமாக இருந்தால் விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு வெற்றிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துன்றதை பத்தி பார்த்துருக்கிறோம். இந்த பதிவு ஓரளவுக்கு புரிதலா இருக்கணுன்றதுக்காக தான் மிகவும் எளிமையா நம்ம சொல்றோம். மேலும் ஜோதிடம் சார்ந்த தகவலுக்கு அல்லது ஜோதிடம் சார்ந்த கன்சல்டேஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.